Hi students, இன்னைக்கு நம்ம வீடியோல overview of fatty acid metabolism பார்க்கலாம். So last வீடியோல நம்ம carbohydrate metabolism பார்த்தோம். Okay, so இந்த வீடியோல நம்ம fatty acid metabolism ஓட overview. So metabolism நமக்கு என்னன்னு தெரியும், chemical reactions that takes place inside the cell. நம்ம three important metabolism important. Carbohydrate metabolism பார்க்கணும், lipid metabolism that is fatty acid metabolism பார்க்கணும், protein metabolism பார்க்கணும் and nucleotide metabolism. Okay, nucleotide nutrient point of view வராது, but still it is also undergoes a lot of chemical reactions. Okay, so இப்போ fatty acid பொறுத்த வரைக்கும் நம்ம அது டயட்லேருந்து வருது. ஓகே, சப்போஸ் நம்ம டயட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் இருக்கு இல்லையா, ஃபேட்டுங்கிறது இட்ஸ் காமன் நேம், பட் அது நம்ம கெமிக்கலா இட் இஸ் கால் lipid. Okay, biochemically it is called what a lipid. Bloor, BLOOR, Bloor அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த நேமை காயில் பண்ணாரு. ஸோ லிப்பிட்ஸ்னா யாரு சார் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டை சொல்ல முடியாது. இட் இஸ் a heterogeneous group of compound. Heterogeneousனா different. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட், oil, waxes, simple lipid. Triglyceride is a simple lipid. Okay, compound lipids நிறைய இருக்கு. Phospholipid, cell membrane இருக்கிறது phospholipid. Glycolipid, okay, brainல பாத்தீங்க அப்படின்னா glycolipid இருக்கும். Okay, sulfolipid, that is also present in the brain, and cholesterol is also a lipid. Cholesterol ஒரு lipid தான். Okay, so இந்த மாதிரி it's a heterogeneous group of compound. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் காமன் என்ன அப்படின்னா they are greasy substances and they are water insoluble, so hydrophobic in nature. இதுதான் காமன் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த டயட்ல நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டோம் லிப்பிட். ஓகே, அந்த லிப்பிடை ஹைட்ரலைஸ் பண்ணியாச்சு, தட் மீன்ஸ் டைஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ தே ஆர் டைஜஸ்டட் இன்டு ஃபேட்டி ஆசிட்ஸ். அதை பிளட் அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் த ஃபேட்டி ஆசிட் இஸ் கெட் அண்ட் என்டர்ஸ் இன்டு தி செல். செல்லுக்குள்ள போனதுக்கப்புறம் இட் அண்டர்கோஸ் வேரியஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இது எல்லாமே செல்லுக்குள்ள நடக்கிற பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி ஆசிட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஆக்சிடைஸ்டு. ஓகே, இப்போ எப்படி குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகுது, glycolysis of glucose எப்படி நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி beta oxidation of fatty acid is very very important. So glucose oxidase எதுக்காக நடக்குது, ATP கிடைக்கிறதுக்காக. So அதே மாதிரி fatty acid oxidase ஆச்சுன்னா we will get ATP, cell will get ATP. Okay, ATP is an energy source இல்லையா. In fact ஒரு glucose molecule இருந்து ATP கிடைக்கிறத விட எனர்ஜி கிடைக்கிறதுல ஒரு ஃபேட்டி ஆசிட்ல இருந்து நிறைய எனர்ஜி கிடைக்கும். அது உங்களுக்கு முன்னாடியே தெரியும், நீங்க டைஜஷன்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, 1 gram of fat gives more calories than 1 gram of protein and 1 gram of carbohydrate. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அசிட்டைல் கோயே பிரேக் ஆகும், ஆக்சிடைஸ் ஆகும். பிரேக் ஆனா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட் பிரேக் ஆகும். ஓகே, ஃபேட்டி ஆசிட் பிரேக் ஆகும். பிரேக் ஆச்சுன்னா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா அசிட்டைல் கோயே. அசிட்டைல் கோயே இஸ் தி எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். ஓகே, ஃபேட்டி ஆசிட் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் கிடைக்குது அப்படின்னா மிச்சம் என்ன சார் இருக்குன்னா அசிட்டைல் கோயே. The end product of fatty acid is acetyl CoA. Acetyl CoA is a 2-carbon compound. Okay, இப்போ for example if you take fatty acid, example ஒரு fatty acid எடுத்துக்கோங்களேன், palmitic acid. Palmitic acidக்கு 16 கார்பன் ஆட்டம் இருக்கும். ஓகே, CH3 CH2 14 times எழுதிட்டு COOH. ஓகே, ஸோ அந்த fatty acid ஆக்சிடைஸ் ஆச்சு உடஞ்சிச்சுன்னா 8 அசிட்டைல் CoA கிடைக்கும். அசிட்டைல் கோயில 2 கார்பன் ஆட்டம். ஸோ 8 into 2 16 டேலி ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ ஃபேட்டி ஆசிடோட எண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா அசிட்டைல் கோயே. அசிட்டைல் கோயோட ஃபேட் நமக்கு என்னன்னு தெரியும். இட் இஸ் என்டர்ஸ் இன்டு தி TCA சைக்கிள். TCA சைக்கிள்குள்ள என்டர் ஆகும், இன்னும் ஃபர்தரா அது ஆக்சிடைஸ் ஆகி will get more ATP. Yeah, see, carbohydrate metabolism, protein metabolism ஓட எண்ட் ப்ராடக்ட் என்னதான் அசிட்டைல் கோயே. அசிட்டைல் கோயே is the common intermediate for carbohydrate, protein and lipid, that is fatty acid. Okay, so this is main pathway, beta oxidation. Okay, and acetyl CoA and fatty acid form ஆகும். So this is catabolic pathway and this is anabolic pathway. Okay, fatty acid உடைச்சா என்ன கிடைக்குது, acetyl CoA. அப்ப acetyl CoA எல்லாம் சேர்ந்தா, நிறைய acetyl CoA சேர்ந்தா fatty acid. That process is called lipogenesis or fatty acid biosynthesis அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு என்சைம் தேவை, fatty acid biosynthase அப்படிங்கிற ஒரு என்சைம் தேவை. அது நம்ம தனியா ஒரு பாத்வேயா படிக்கலாம். ஃபேட்டி ஆசிடோட நீங்க கிளிசரால் ஆட் பண்ணீங்கன்னா எஸ்டரிஃபை ஆச்சு அப்படின்னா ட்ரைகிளிசரைட் கிடைச்சிடும். ட்ரைகிளிசரைட் இஸ் a ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் லிப்பிட். நம்ம பாடியில லிப்பிட் எக்ஸஸா இருக்க லிப்பிட் என்ன ஃபார்ம்ல சார் ஸ்டோர் ஆயிருக்கு, ட்ரைகிளிசரைடா ஸ்டோர் ஆயிருக்கு. ட்ரைகிளிசரைடை பிரேக் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், கிளிசரால் பிளஸ் ஃபேட்டி ஆசிட். ஓகே, ஒரு கிளிசரால் 3 ஃபேட்டி ஆசிட், 3 ஃபேட்டி ஆசிட் ஒரு கிளிசரால் சேர்த்தா ட்ரைகிளிசரைட். இப்போ ட்ரைகிளிசரைடை பிரேக் பண்ணா கிளிசரால் பிளஸ் ஃபேட்டி ஆசிட். லிப்போலைசிஸ், இது எஸ்டரிஃபிகேஷன். See, greenல இருக்கிறது எல்லாமே anabolic reaction. Okay, redல இருக்கிறது எல்லாமே catabolic reactions. So இதுதான் major pathways. And acetyl CoA is the precursor for cholesterol. Cholesterol biosynthesis பார்க்கணும். Okay, so cholesterol எங்க இருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா acetyl CoA ல இருந்து ஃபார்ம் ஆகுது.
அண்ட் அதே மாதிரி கீட்டோஜெனிசிஸ், கீட்டோன் பாடிஸ் ஃபார்ம் ஆகுறது எங்கன்னா அசிடைல் கோயிலே தான். அசிடைல் கோயே இஸ் த ப்ரிகர்சர் ஃபார் கொலஸ்ட்ரால், ப்ரிகர்சர் ஃபார் கீட்டோன் பாடிஸ், ப்ரிகர்சர் ஃபார் ஃபேட்டி ஆசிட். கிளியர்? இது எல்லாமே பாருங்க. இப்போ அசிடைல் கோயே எங்கேருந்து வருதுன்னா ஃபேட்டி ஆசிட்ல இருந்து வருது. ஃபேட்டி ஆசிடை பிரேக் பண்ணா, ஆக்சிடைஸ் பண்ணா அசிடைல் கோயே கிடைக்கும். கொலஸ்ட்ரால் important for the steroids. Steroids, vitamin D is a steroid, bile salt is a steroid, aldosterone mineralocorticosteroids இருக்கா இல்லையா, aldosterone adrenal cortex hormone. அதே மாதிரி glucocorticosteroids, cortisol, it is a steroids. இவங்க ஸ்டீராய்டு கொலஸ்ட்ரால் இல்லைன்னா இந்த ஹார்மோன்ஸ்லாம் கிடைக்காது. செக்ஸ் ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டிரான், ப்ரொஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே ஸ்டீராய்ட்ஸ் தான். ஸ்டீராய்ட்ஸ் எங்கேருந்து வருது? கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் எங்கேருந்து வருது? அசிடைல் கோயே. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரிகர்சர். அசிடைல் கோயே இஸ் a very very important intermediate. செல்லுக்குள்ள முக்கியமான ஒரு இன்டர்மீடியட் யாருன்னா அசிடைல் கோயே தான். நீங்க பாருங்க, எல்லா மெட்டபாலிசமும் அசிடைல் கோயேக்குள்ள வந்துரும் பாருங்க. ஐ மீன் டிசிஏ சைக்கிள்குள்ள வரும். தட் மீன்ஸ் காமன் இன்டர்மீடியட் யாரு? அசிடைல் கோயே. So cholesterol biosynthesis is also, cholesterol is also synthesized from acetyl CoA. Ketone bodies, ketone, C double bond இருக்கும், acetone, acetoacetic acid, beta hydroxybutyric acid, இவங்க எல்லாமே ketone bodies. இந்த ketone bodies எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் ketogenesis, அதுவும் acetyl CoA தான் ஃபார்ம் ஆகும். So fatty acid is a very very important molecule. It's a primary metabolite like glucose, like amino acid. Fatty acid is also a primary metabolite. Very very important molecule that plays a very vital role in, very much vital role in cell. செல்லுக்குள்ள நிறைய ரோல்ஸ் அதுக்கு இருக்கு. முக்கியமா எனர்ஜி. ஓகே, எனர்ஜி உங்களுக்கு ஏடிபி நிறைய கிடைக்கும். ஓகே, ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அசிடைல் கோயே. அசிடைல் கோயே டிசிஏ சைக்கிள்குள்ள போய் ஃபர்தர் ஏடிபி கிடைக்கும். அண்ட் அசிடைல் கோயே இருந்தால் தான் கொலஸ்ட்ரால் வரும். அசிடைல் கோயே இருந்தால் தான் கீட்டோன் பாடிஸ் வரும். It's a very very important molecule, fatty acid. So lipid is also a very very important molecule. Okay, எப்படி கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் படிக்கணுமோ அதே மாதிரி லிபிட் மெட்டபாலிசம் படிக்கணும். இதுல மேஜர் பாத்வேஸ் என்ன சார் நான் படிக்கணும் அப்படின்னா, பீட்டா ஆக்சிடேஷன், எப்படி வந்து ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இட்ஸ் a very important pathway. And இன்னொரு முக்கியமான பாத்வே பயோசிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். ஃபேட்டி ஆசிட் உடையிறதையும் பார்க்கணும், ஃபேட்டி ஆசிட் உருவாகிறது, ஃபார்மேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். At the same time, cholesterol biosynthesis, another important pathway. Third, 1, 2, 3. இந்த மூணு pathway நீங்க முக்கியமா பார்க்கணும். ஓகே, எப்படி அங்க வந்து கிளைகோலிசிஸ் பார்க்குறோம், HMP ஷண்ட் பார்க்குறோம், that is pentose phosphate pathway பார்க்குறோம். ஓகே, TCA cycle பார்க்குறோம். TCA cycle common. ஓகே, TCA cycle is the only ambibolic pathway. ஸோ அங்கே எப்படி கிளைகோலிசிஸ், பென்டோஸ் பாஸ்பேட் pathway பார்ப்போம், கிளைகோஜன் மெட்டபாலிசம் பார்க்கணும். அந்த மாதிரி இங்கே பீட்டா ஆக்சிடேஷன், ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ், கொலஸ்ட்ரால் பயோசிந்தசிஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் சின்ன சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அது நம்ம ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலே படிச்சிருக்கோம். எஸ்டெரிஃபிகேஷன், டிஎஸ்டெரிஃபிகேஷன் நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். ஓகே, அண்ட் இதுவும் ரொம்ப சிம்பிளான பாத்வேஸ் தான். பட் இது மூணு பெருசு. 1, 2, 3 இந்த மூணு பாத்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஃபேட்டி ஆசிட் மெட்டபாலிசம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் பார்க்குறோம். ஸோ என்ன புக்கு சார் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, எந்த புக் சார் நாங்கள் ஃபாலோ பண்ணலாம்? நிறைய புக்ஸ் இருக்குது. பட் ஐ பர்சனலி ஃபாலோ ஹார்பர்ஸ் இல்லுஸ்ட்ரேட்டட் பயோகெமிஸ்ட்ரி. ஓகே, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பயோகெமிஸ்ட்ரி ஓவராலாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஹார்பர்ஸ் பயோகெமிஸ்ட்ரி ஐ ரெக்கமெண்ட் பர்சனலி. இல்லை சார், எங்கள் ப்ரொஃபஸர் நல்ல புக் ரெஃபர் பண்ணுறாங்க, எங்கள் டீச்சர் இன்னும் நல்ல புக் சொல்கிறாங்க. எஸ், குட், கோ அஹெட் வித் தட், நோ ப்ராப்ளம். பட் ஐ ப்ரிஃபர், பட் ஐ எம் யூசிங் வாட்? ஹார்பர்ஸ் பயோகெமிஸ்ட்ரி. தேங்க்யூ.